நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்களும் இணைந்திருக்கிறார். ரமேஷ், are you with us? ஓகே, ஓகே. இப்போ நம்ம பார்க்கிறோம் அதிமுக 2 நிலைப்பாடு எடுத்திருந்தது இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல, ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு. ஸோ இந்த 2 அணிகள் தான் இருக்கு அப்படிங்கிற நிலையில பார்த்தா மூணாவதா ஒரு கரண்ட் உருவாகி 3 பேர் அதிமுகலேருந்து விலகி தாவேக்கால இணைஞ்சிட்டு இருக்காங்க. வாட் இஸ் குக்கிங்? தாவேகா தனது பலத்தை உயர்த்தி கொள்வதற்காக, பேரவையில் எண்ணிக்கையை உயர்த்தி கொள்வதற்காக அறமற்ற வழிகளை கையாள்கிறது, குதிரை பேரத்தில் பச்சையாக வெளிப்படையாக ஈடுபடுகிறது என்பதுதான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான ஒரு கோஷ்டியினர் இந்த அரசை ஆதரித்து வாக்களித்தனர். அதன் பிறகு அப்படி வாக்களிக்கும் போதே அவர்களுக்கு ஏதோ நம்பிக்கை உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது. காட்சி ஊடகத்திலும் அச்சு ஊடகத்திலும் 5-6 பேர் அமைச்சர்களாக போகிறார்கள் என்ற செய்திகள் வந்தன. அந்த நிலையில் தாவேகா அதற்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. முதலமைச்சர் திரு விஜய் சி.வி. சண்முகம் அவர்களுடைய அலுவலகத்திற்கு தேடி சென்று இவர்களுடைய வாழ்த்துக்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். இப்போது திரு சி.வி. சண்முகம் தரப்பினருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கும் இடையே சமரச பேச்சுவார்த்தைகள் நேற்று முன்தினம் தொடங்கியுள்ளன என்று தகவல்கள் வெளிவந்த நிலையில் இன்றைய தினம் அந்த அணியைச் சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை விலகி அதே சூட்டோடு தாவேகாவில் இணைந்து திரு ஆதவர்ஜுனா முன்னிலையில் இணைந்திருப்பது, அவர்களை தாவேகா ஆரத் தழுவி வரவேற்றுக் கொள்வது, இதையெல்லாம் அரசியல் சந்தர்ப்பவாதம், அறமற்ற வகையில் ஆதரவை இதை நம்ம நிறைய பார்த்திருக்கோமே. தேமுதிக எம்எல்ஏக்கள் சொந்த தொகுதி பிரச்சனைக்குன்னு சொல்லி செல்வி ஜெயலலிதாவை பார்த்தாங்க, அதிமுக ஆதரவு அணியா தான் செயல்பட்டாங்க. அது திமுக காலத்திலையும் பார்த்திருக்கோம். அதிமுக எம்எல்ஏ ஐ திங்க் எஸ் வி சேகர் அவர்கள் திமுக பொதுக்குழுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். ஸோ இது காலகாலமா பார்க்கறது தானே? காலகாலமாக பார்ப்பதுதான். நீங்கள் கூறியது கருத்தை நான் முழுமையாக ஏற்கிறேன். அதற்கு முந்தைய உதாரணம் கூட உண்டு, உங்களுக்கு வேண்டுமானால் நான் நினைவுபடுத்துகிறேன். 1991 சட்டமன்றத்தில் ஜே காங்கிரஸ் என்று ஒரு பிரிவு இயங்கியது. ஆகவே அதையெல்லாம் பழைய காட்சிகள். ஆனால் நாங்கள் மாற்றத்தை கொடுக்க போகிற சக்தி, தூய சக்தி, மாற்றத்தை நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போகிறோம் என்று சொன்னவர்கள் தருகிற மாற்றம் இதுதானா? இதே கழகங்களின் பாணிதானா என்கிற கேள்வியைத்தான் நாம் எழுப்ப வேண்டி இருக்கிறோம். இப்போ அவங்க போய் அதிமுக எம்எல்ஏக்களாக இருந்து கொண்டு அனுகூலங்களை பெற்ற அது ஒண்ணு. பட் ஆனா அதுலேருந்து விலக்கி கொண்டு இன்னொரு கட்சியில இணைந்துப்பது அப்படிங்கிறது ஒரு லெஜிட்டிமேட் ரூட் இல்லையா? லெஜிட்டிமேட் ரூட் என்றால் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்து கட்சியில் இணைகிறார்கள் அல்லவா? நேற்று வரை ஒரு கட்சியில் இருந்திருக்கிறார்கள் அல்லவா? இவர்கள் கொஞ்ச காலம் தாவேகாவில் சேவை செய்த பிறகு சீட்டு கொடுப்பார்களா? நான் கேட்கிறேன். இவர்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் அல்லது வேறு வெயிட்டான பேச்சுவார்த்தைகள் நடந்த பிறகுதானே அவர்கள் இணைந்திருப்பார்கள். பொதுவெளியில இதையெல்லாம் மிக எளிமையாக புரிந்து கொள்வார்கள். இவர்களை ஜெயிக்க வைக்கிறோம், அதற்கான செலவுகளையும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்கிற உத்தரவாதம் எல்லாம் அளிக்கப்படாமல் கட்சி மாறுவதற்கு அவர்கள் என்ன இழிச்சவாயர்களா? ஆகவே இது நடந்திருப்பது சந்தர்ப்பவாத அரசியல், குதிரை பேரம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதுல இன்னொரு புரிதல் திரு விஜய் அவர்களுக்கு பெருமை சேர்க்காது. திரு சி.வி. சண்முகம் தரப்பு ஒரு 25 எம்எல்ஏக்கள் வாக்களிச்சாங்கல்ல, அவங்க பிளாக்கா தாவேகா ஆதரவுன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறு நிலையில் இருக்கிறாருன்னா புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இப்போ இன்னொரு ஃபேக்ஷன் உருவாகும் போது சிவிஎஸ் தரப்புக்கும் தாவேகா தரப்புக்கும் இருந்த ஒருங்கிணைவு இல்லை, வேற ரூட்டை மாத்தி பாக்குறாங்க, அதுல ஒரு பிரிவு வச்சு அப்படின்னு ஒரு புரிதல் வருது. நான் என்ன சொல்கிறேன், குறுக்கு வழியில் தங்களுடைய ஆட்சியினுடைய பலத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று தாவேகா விரும்புகிறது என்பதுதான் இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ். There may be another 2-3 people may also follow suit this decision. எது வேண்டுமானால் நடக்கலாம். ஏனென்றால் இவர்களுக்கு ஒரு விஷயம் புரிந்து விட்டது. இப்போது இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், வெளியிலிருந்து ஆதரிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளோ உள்ளிருந்து ஆதரவு தருகிற கட்சிகளோ 1-2 எப்போது வேண்டுமானால் தங்கள் நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆபத்து இருப்பதை தாவேகா உணர்ந்திருக்கிறது. ஆகவே தங்களுடைய இருப்பை, ஆட்சியை உறுதி செய்து கொள்வதற்காக இம்மாதிரியான அணுகுமுறைகளை பின்பற்ற தொடங்கி இருக்கிறதோ என்று கருத வேண்டியிருக்கிறது. இது நேர்மையற்ற அரசியல், கழகங்களின் பாணிதான். இது ஒன்றும் தூய்மையான அரசியல் அல்ல, மாற்று அரசியலும் அல்ல. இது திரு விஜய் அவர்களுக்கு அவப்பெயரைத்தான் தேடித்தரும்.
ஒரு பக்கம் சிவிஎஸ் தரப்பு நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக இருந்தது. திரு எடப்பாடி பழனிசாமி இல்லை அவங்க அதிமுக உடைக்க பார்க்குறாங்க, குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னு. இந்த செயல் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வாதத்துக்கு வலு கூட்டுற மாதிரி இல்லையா? திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய வாதத்திற்கும் வலுவூட்டும், திருமதி பிரேமலதா வாதத்திற்கும் வலுவூட்டும், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வாதத்திற்கும் வலுவூட்டும். குதிரை பேரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று ஆளுநர் சந்தேகப்பட்டார். ஆளுநர் தாமதம் செய்தது கூட சரி என்று இது உறுதிப்படுத்தும். பட் நான் அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் அதிமுக விவகாரத்தில் என்னன்னு கேட்கிறேன். இப்ப சிவிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இடையில பேச்சுவார்த்தை பெற்றிருக்கு. அதான் சொன்னேன் இல்லப்பா அவங்க என்ன செய்யறாங்க பாத்தீங்களா அப்படின்னு. திரு இபிஎஸ் அவர்களுக்கு அனுகூலமான விளைவு வரத்துக்கான சூழல் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இல்ல மேலும் நிறைய எம்எல்ஏக்கள் இந்த 3 பேரை தொடர்ந்து தாவேக்கால ஐக்கியமாறதுக்கான வாய்ப்பையும் பார்க்கறதா? இல்ல, நேற்று இன்றும் நடந்ததாக நான் கேள்விப்பட்ட செய்தி, திரு வேலுமணி தரப்பிலிருந்து 3 எம்எல்ஏக்கள் ஆல்ரெடி திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை திரும்ப ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டு அந்த பக்கம் போய்விட்டார்கள். அந்த 3 பெயரும் கூட எனக்கு தெரியும். ஆகவே 3 பேர் ஆல்ரெடி மூவ்டு டுவர்ட்ஸ் எடப்பாடி ஃபேக்ஷன். நவ் இவங்க அணியில 22, அந்த 22ல இப்ப 3 கழிஞ்சா மீதி 19. இவர்கள் விதித்த நிபந்தனைகளில் 1-2 குறித்து திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்க இயலாது என்று கருதுவதாக நான் கேள்விப்படுகிறேன், அல்லது கூடுதல் அவகாசம் கேட்கிறார் என்று நினைக்கிறேன். அந்த பேச்சுவார்த்தை ஸ்டாண்ட் ஸ்டில், அது அப்படியே நின்று விட்டது என்றே எனக்கு கிடைத்த செய்தி. ஆனால் அதிமுகவின் வலிமை கருதி, ஒற்றுமை கருதி திரு எடப்பாடி பழனிசாமி திரு வேலுமணி தரப்பினருடன் இணக்கமாக செல்வதுதான் அதிமுகவின் எதிர்காலத்திற்கு நல்லது. அதே போல திரு சி.வி. சண்முகம் தரப்பினரும் இந்த மாதிரி சேதாரங்களை தடுப்பதற்கு எதிர்ப்பு நிலையை எடுப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆட்சிக்கு எதிரான நிலையை எடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன், நம்புகிறேன். ஓகே, இந்த நிகழ்வு அதை நோக்கி அவங்களை தள்ளுதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.